வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, குரூப் 2A மெயின் சிலபஸில் கொடுத்துருக்கிற பார்ட் பி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30th டாபிக் கேலண்டர். இப்போ இந்த கேலண்டர் ரிலேட்டடான பேசிக் ஃபார்முலாஸ், பேசிக் டெர்மினாலஜி எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கிளியராக பார்த்துருப்போம். ஸோ இஃப் யாராச்சும் அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு 4-5 மாடல் சம்ஸ் கொடுத்து அந்த மாடல் சம்ஸை எப்படி சால்வ் பண்ணலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் வீடியோஸ்லேயே எல்லா பேசிக்குமே தெரிஞ்சாச்சு. அந்த நார்மல் என்னென்ன கோட் நம்மளுக்கு தெரிஞ்சிடணும், மந்த்லி கோட்னா என்ன, டே கோட்னா என்ன, செஞ்சுரி கோட்னா என்ன, இயர் கோட்னா என்னன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே ப்ரீஃபாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம சம்ஸை அந்த ஃபார்முலா வச்சு எப்படி சால்வ் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இப்போ இது தமிழ், இதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தனித்தனி லாங்குவேஜ் போகணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது கொஸ்டின். அது இங்கிலீஷில் இருந்தாலுமே நான் தமிழில் ஒரு வாட்டி வாசிச்சிருவேன், அதை கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க. வாட் டே வில் பி ஆன் 25th January 1950 கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா, 25 ஜனவரி 1950 என்ன நாள்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன நாள், திங்கட்கிழமையா இல்லை செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா அந்த மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோதான் கொஸ்டின். ஸோ நம்ம லாஸ்ட் டைமே சொன்னோம் என்ன ஃபார்முலா. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டே கோடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கோடு, மந்த்து கோடு. ஓகேங்களா? ப்ளஸ் என்ன கோடு, செஞ்சுரி கோடு. அதுக்கப்புறம் இயர் கோடு. இது எல்லாத்தையுமே கூட்டி எதால் டிவைட் பண்ணும், 7ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ரிமைண்டர் தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், ஆட் டேஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த ரிமைண்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம்னா, நம்ம டே கோட் வைஸ் இந்த ரிமைண்டர் என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு அதுதான் அந்த நாள் நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டே, மந்த் கோடு, செஞ்சுரி கோடு, இயர் கோடு. ஓகேங்களா? இப்போ வாங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை. இப்போ என்ன டேன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, 25ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 25 என்னன்னு எழுதணும், 25ன்னு எழுதிடக்கூடாது, அதை வீக்காக கன்வெர்ட் பண்ணணும். டிவைட் பை 7 பண்ணுறப்ப என்ன ரிமைண்டர் இருக்கும், 4 ரிமைண்டராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன எழுதணும், அதைத்தான் நம்ம இங்கே நம்பர் 4ன்னு எழுதணும். ஓகேங்களா? 4 ஆட் டேஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இன்னும் இது கிளியராக சொல்லணும். இங்கே பாருங்கள், 25 நான் 7ஆல் போடுறேன். எத்தனை டேபிள், 3 டைம்ஸ் போகும், 21 போகும். இந்த 4 தான் இந்த ரிமைனிங் டேஸு. இந்த ரிமைனிங் டேஸ் தான் என்னது, ஆட் டேஸு ஆர் எக்ஸ்ட்ரா டேஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 4 நான் இங்கே எழுதிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னது, இங்கே ஜனவரின்னு இருக்குது. நம்ம ஜனவரினா நம்ம என்ன மந்த்து கோடில் பார்த்தோம், ஜனவரினா 0ன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இங்கே 0ன்னு போட்டுக்கிட்டோம் மந்த்து கோடு. நெக்ஸ்ட்டு செஞ்சுரி கோடு. இப்போ இதுக்கு பக்கத்தில் என்ன செஞ்சுரி இருக்குது. ஓகேங்களா? லீப் செஞ்சுரின்னு பார்த்தோன்னா நான் பிஃபோரே சொல்லியிருப்பேன். என்ன இந்த செஞ்சுரி பக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். 1900 ஒரு இயர் இருக்குது. 1900 என்ன செஞ்சுரி. ஓகேங்களா? 1900. ஓகேங்களா? இதுக்கு பேஸாக எந்த லீப் செஞ்சுரி எடுத்துக்கலாம், 1600 செஞ்சுரி எடுத்துக்கலாமா. 1600 ஒரு லீப் 100 செஞ்சுரியா, லீப் இயர் செஞ்சுரியா. இந்த 1600 இயரில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும், 1600வது வருஷம் வரப்போ எக்ஸ்ட்ரா நாட்களே இருக்காது, ஆட் டேஸே இருக்காது. ஸோ இந்த 1600க்கு 0 ஆட் டேஸ். ஓகேங்களா? இப்போ அதுலேருந்து இது எத்தனாவது செஞ்சுரின்னு எடுத்துக்கணும். அப்போ 17 செஞ்சுரி நம்பர் 1, 18 செஞ்சுரி நம்பர் 2, இப்போ இங்கே 19 இருக்குது செஞ்சுரி நம்பர் 3. அப்போ 3rd செஞ்சுரி வரப்போ எத்தனை ஆட் டேஸ் இருக்கும், செஞ்சுரி கோட் வைஸ் பார்க்குறப்ப 1 ஆட் டேஸ்ன்னு பார்த்தோம். அப்படி இல்லையா, உங்களுக்கு கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா 100 செஞ்சுரிக்கு 5 ஆட் டேஸு. அப்போ இது எத்தனாவது செஞ்சுரி, 1600லேருந்து கால்குலேட் பண்ணுறப்ப இது 3வது செஞ்சுரி. ஸோ நான் இன்ட்டு 3 போட்டுக்கிட்டேன். இன்ட்டு 3 போட்டால் எனக்கு என்னென்னு வருது, 15. 15 நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டராக இருக்குது, 1 ரிமைண்டராக இருக்குது. அந்த 1 தான் இங்கே ஆட் டேஸ். ஓகேங்களா? அப்போ செஞ்சுரி வைஸ் பார்க்குறப்ப இதோட செஞ்சுரி கோடு என்னென்னு இருக்குது, 1ன்னு வருது. சரி, ஓகே. இப்போ செஞ்சுரி கோடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கோடு போடணும், இயர் கோடு என்னென்னு நம்ம போடணும்ல. இயர் கோடுனா நம்ம எதை வச்சு எடுத்துப்போம்,
அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இயர் கோடை எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, இப்போ 1950 ஜனவரி மாதம், அப்போ அந்த 1950 விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ 1901 1949 வருஷத்துக்கு நடுவில் எத்தனை லீப் இயர் இருக்குது, எத்தனை ஆர்டினரி இயர்க்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? எத்தனை லீப் இயர், எத்தனை ஆர்டினரி இயர் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 49 நம்ம ரேண்டமாக எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. 49 டிவைடட் பை 4 போடுங்க. அதிகபட்சம் எத்தனை டைமால் இதை வந்து நம்மளால் வகுக்க முடியும்? 12 டைமால் 12 டைம்ஸ் வரும். ஏன்னா 4 × 12 வந்து 48ன்னு வருது. அப்போ 12 டைம்ஸ் வரை இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 12 தான் வந்து என்னது, 12 லீப் இயர்ஸ் இருக்குது இந்த 49க்குள்ள. ஸோ நான் × 2 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ அந்த 12, இப்போ இந்த 12 இந்த 49 - 12 பண்ணால் என்ன இருக்கோ அதுதான் வந்து ரிமைனிங் ஆர்டினரி இயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆர்டினரி இயர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ 49 - 12 என்னது, 37. இந்த 37 தான் என்னது, ஆர்டினரி இயர்ஸ். ஆர்டினரி இயர்ஸ்க்கு எத்தனை எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கும்? வெறும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே 1ன்னு போட்டுருக்கேன். இங்கே 2 ஏன் போட்டிருக்கேன்னு தெரியுதா? ஏன்னா லீப் இயருக்கு 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், 2 நாள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் அங்கே 2ன்னு போட்டுக்கிறேன், இங்கே 1ன்னு போட்டுக்கிறேன். இப்படி கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? 24 வரும். 24 + 37ன்றது என்னது, 1 அங்கே பக்கம் போச்சுன்னா 3 அப்படின்னா 61 வரும். ஓகேங்களா? அப்போ செஞ்சுரி கோட் வைஸ் பார்க்குறப்ப எத்தனை ஆட் டேஸ் இருக்குது? 61 ஆட் டேஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து இன்னொரு வாட்டி வந்து ஒரு வீக்குள்ளே அடக்கணுமா? ஸோ நான் இன்னொரு வாட்டி வந்து அதை டிவைடட் பை 7 போட்டுக்கிட்டேன். 7 போட்டுக்கிட்டேன்னா திரும்ப என்ன ரிமைண்டர் இருக்கும்? 7 × 8 வந்து 56. ஓகேங்களா? அப்போ 61 - 56 பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும்? 5 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 5 இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ டிவைடட் பை 7 இங்கே திரும்ப போட்டான் அகெயின். இப்போ வாங்க திரும்ப எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணலாம். 5 + 1 6, 6 + 4ன்றது 6 + 4ன்றது 10. ஓகேங்களா? இப்போ 10 டிவைடட் பை 7. ஓகேங்களா? அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும்? 3ன்னு இருக்கும். அப்போ கோடு வைஸ் பார்க்குறப்ப நம்பர் 3 வந்துச்சுன்னா டேஸில் இது என்ன கோடு? நம்பர் 3ன்னு வந்திருக்கு. அப்போ இட்ஸ் அ வெட்னஸ்டே. ஓகேங்களா? ஆப்ஷனில் என்ன இருக்குது? வெட்னஸ்டே. பார்த்தீங்களா? இங்கே என்ன இருக்குது? ஆன்சர்லேயும் வெட்னஸ்டேன்னு இருக்கா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வாங்க இன்னொரு மாடல் சம்ஸு கரெக்டாக அது ரிலேட்டடாகவே பார்ப்போம் திரும்ப. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே இதே ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்னென்னா இதை மட்டும் நம்ம அழைச்சிக்கலாம். ஓகேங்களா? திரும்ப என்ன கோடு வருது அப்படின்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா? வாங்க இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். என்ன கேட்குறாங்க? மார்ச் 1ன்றது ஓகேங்களா, மார்ச் 1 2020, மார்ச் 2020 என்ன டே, என்ன நாள்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சம்மு திரும்ப எப்படி சால்வ் பண்ணணும்? இங்கே வந்து என்னது, ஃபஸ்ட்டு நான் டேயோட கவுண்ட்டு போட்டுக்கணும். நான் டேயோட கவுண்ட்டு 1ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது, மார்ச் கோடு வந்து என்னது, இங்கே நம்ம பார்த்தோம் மார்ச் கோடு என்னன்னு இருக்குது, மார்ச் கோடு 3. சரின்னு நான் இங்கே 3ன்னு போட்டுக்கிறேன், +3 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செஞ்சுரி கோடு. இப்போ இந்த 2020 பக்கத்தில் என்ன செஞ்சுரி இருக்குது, 2000ன்னு ஒரு வந்து லீப் இயர் செஞ்சுரி இருக்குது. ஓகேங்களா? 2000னா நம்ம என்னது, அது ஒரு லீப் இயர்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ லீப் இயர் செஞ்சுரின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு எத்தனை எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கும்? எக்ஸ்ட்ரா டேஸே இருக்காது லீப் இயர் செஞ்சுரி வரப்போ. ஸோ வந்து என்னன்னு போட்டுக்கிறேன், இங்கே 0ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் இப்போ இயர் கோடு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இயர் கோடு வந்து கால்குலேட் பண்ணலாம். எதுலேருந்து 2001 2019 வரைக்கும். ஓகேங்களா? 2001 2019 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ இந்த இயர் கோடு கண்டுபிடிச்சிட்டு வரத்துக்குள்ளே யாராச்சும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இயர் கோடை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மந்த்து கோடில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க இப்போ என்ன 2001 2019 வரைக்கும் எத்தனை லீப் இயர் இருக்குது, எத்தனை நார்மல் இயர் இருக்குன்றது, ஆர்டினரி இயர் இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 2010 ரவுண்டாக இது வந்து 19ன்னு எடுத்துக்கலாம். 19 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன வரும், 4 × 4 16. அப்போ 4 லீப் இயர் இருக்குது நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ 4 × 2, ஒரு லீப் இயருக்கு 2 நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் அந்த 2 நாளை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஆர்டினரி இயர் எத்தனை இருக்குது, இந்த 19 - 4 பண்ணால் என்ன கிடைக்கும், 15. அப்போ ஆர்டினரி இயர் 15 இருக்குது. ஓகேங்களா? 15 × 1 அப்போ 8.
இங்கே 15, அப்போ மொத்தம் எத்தனை 23 நாள் ஓகேங்களா. திரும்ப இந்த 23 நாள் என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்குள்ளே அடக்கணும். ஒரு வாரத்துக்குள்ளே அடக்கினா எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும், 2 நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த 2 வந்து நம்ம இப்போ இங்கே போட்டுக்கிட்டோம் ஓகேங்களா. இப்போ திரும்ப வரும் மந்த்லி கோடில் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம இப்போ இங்கே என்ன சொன்னோம், இப்போ இந்த மந்த்து கோடுன்றது என்ன இருக்குது, ஆர்டினரி இயருக்கு. இப்போ இதே மந்த்து கோடு வந்து லீப் இயருக்கு என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்டினரி இயரில் 28 நாள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 31 நாள் இருக்கும். இந்த ஜனவரிலேருந்து கால்குலேட் பண்ணுறப்ப 3 ஆட் டேஸ் இருக்கும். திரும்ப இங்கே வரப்போ இதே ஆட் டேஸ் இங்கே 3 கால்குலேட் ஆகிடும். இங்கே மார்ச் மந்த்துக்கு இதே 3 தான் நம்ம வந்து கோடாக யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. இப்போ இது இங்கே எடுத்துக்கிட்டால் ஜனவரி மாதம் 31 நாள் ஓகேங்களா. அப்போ எத்தனை ஆட் டேன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 நாள் வந்துடும். ஆனால் பிப்ரவரிக்கு இங்கே 29 நாளில் 28 + 1, அப்போ இங்கே ஒரு நாள் நம்ம வந்து கூட்டிக்கணும்ல. கூட்டினா அப்போ இங்கே என்ன வரும், மார்ச்சுக்கு கோடு என்ன வரும், 3 + 1 4ன்னு வந்துடும். மார்ச்சோட கோடு வந்து லீப் இயர் வரப்போ என்னது 4ன்னு வந்துடும் ஓகேங்களா. அப்போ நம்ம அந்த ஒரு நாள் நம்ம இங்கேயும் ஆட் பண்ணணும்ல, ஏன்னா 2020ன்றது மார்ச் இயர், இது லீப் இயர் ஓகேங்களா. அப்போ அந்த 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 அடிஷனை நம்ம இங்கேயும் சேர்க்கணும்ல. அப்போ இங்கே சேர்த்தா என்ன வரும், இந்த இடத்துல 3 வராது, அதுக்கு பதில் கோடு என்ன வரணும்னா 4ன்னு வரணும் ஓகேங்களா. டிவைடட் பை 7. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, 1 + 5 1 + 4 5, 5 + 2ன்றது 7, 7 + 7 வச்சுக்கிட்டா என்ன வரும், எல்லாமே டாலி ஆகிடும். ரிமைண்டர் என்னது 0, ரிமைண்டரே இருக்காது. அப்போ இந்த 0ன்ற கோடு என்ன நாளுக்கு வருது, போய் அந்த டேஸோட கோட் கவுண்ட்டில் பார்க்கலாமா. டேஸோட கோட் கவுண்ட்டில் பார்க்குறப்ப 0ன்னு வந்தால் அது என்ன நாள், சண்டே. ஆப்ஷனில் சண்டே இருக்கா பார்க்கலாங்களா, ஆப்ஷனில் எங்கே இருக்குது சண்டே, ஆப்ஷன் டியில் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் புரியாதுன்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப ஓரளவு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளமில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சீதா செலப்ரேட்ஸ் ஹர் பர்த்டே, அதாவது சீதா வந்து அவங்க பிறந்த நாளை கொண்டாடுறாங்களாம். என்ன நாள்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் வந்து கொண்டாடுறாங்களாம், புதன்கிழமையில் வந்து கொண்டாடுறாங்களாம் ஓகேங்களா. எந்த மாதம்னா டிசம்பர் மாதம். எந்த வருடம்னா 2017 வருடம். அந்த புதன்கிழமையில் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அந்த டேட்டு கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்ன டேட்டுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. புதன்கிழமையில் கொண்டாடுறது கொடுத்துருக்குற ஆப்ஷனில் என்ன டேட்டுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த சம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள். வழக்கம் போல் நம்ம என்ன எழுதிக்கணும், இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் நான் இங்கே எழுதிடுறேன். டே கோடு, அதுக்கப்புறம் மந்த்து கோடு, அதுக்கப்புறம் செஞ்சுரி கோடு, அதுக்கப்புறம் இயர் கோடு, இது எல்லாமே போட்டு எதுவால் டிவைட் பண்ணணும், 7ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம இதுலேருந்து ஆப்ஷன்லேருந்து என்ன எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த நம்பரே எடுத்துக்கலாம். 9ன்ற நம்பரே ஃபஸ்ட்டு எடுத்துப்போம், ஏன்னா தெரியாது 9ன்ற நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இது இந்த 13ஆம் தேதி வந்து இந்த நாள்ப்பா, இந்த 16ஆம் தேதி இந்த நாள்ப்பான்னு நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 9ஆம் தேதி என்ன நாள்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன், டேக்கு வந்து 9 எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ 9 அந்த 9 நான் அப்படியே போடக்கூடாது, இதுக்குள்ளே இருக்க இந்த 9 டேஸ்க்குள்ளே இருக்க ஒரு வீக்கை நான் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்போ என்ன பண்ணிடலாம், 9 - 7 போட்டுக்கலாமா, ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ 7 நாள் நான் கழிச்சிட்டுனா திரும்ப எத்தனை வந்துடும், எனக்கு 2 ஆட் டேஸ், 2 எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ அதைத்தான் வந்து நான் இங்கே என்ன போட போகிறேன், இங்கே வந்து நான் 2ன்னு போட்டுக்க போகிறேன் ஓகேங்களா. மந்த் இங்கே என்ன டிசம்பர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே டிசம்பரில் பாருங்கள், டிசம்பர்னால் நம்மளுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, அந்த இயரும் நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து நார்மல் இயர் தான், லீப் இயர் இல்லை, ஆர்டினரி இயர் தான். அப்போ ஆர்டினரி இயருக்கு இந்த கோடு தான். டிசம்பர்னா என்ன கோடு சொல்கிறாங்க, 5ன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 5 எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே போட்டுக்கலாங்களா. சரி வாங்க, இந்த 5 எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து செஞ்சுரி பார்க்கணும். இப்போ 2017ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2017னா இதுக்கு முன்னாடி இருக்கிற செஞ்சுரி என்னது, பெரிய செஞ்சுரி 2000வது ஆண்டு ஓகேங்களா. 2000வது ஆண்டுன்றது ஒரு பெரிய செஞ்சுரி. அந்த 2000வது ஆண்டுன்றது என்னது, அது ஒரு செஞ்சுரி மட்டும் இல்லை, அது ஒரு லீப் செஞ்சுரியுமே கூட. ஸோ அது ஒரு லீப் செஞ்சுரியாக வந்துச்சுன்னா நம்ம அந்த கோடு என்னென்னு எடுத்துக்கணும், செஞ்சுரி கோடு 0ன்னு எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ 0ன்னு போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போதைக்கு இயர் கோடு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இயர் கோடு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வரையும் எடுத்துக்கணும். அதாவது 2001 இருந்து 2000
16 வரையும் எத்தனை வருஷம், அந்த 16 வருஷத்துக்குள்ளே எத்தனை வருஷம் லீப் இயராக இருக்குது, எத்தனை வருஷம் வந்து நார்மல் இயர் அதாவது ஆர்டினரி இயராக இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லீப் இயர் எத்தனை இருக்கும், 16ன்னு பார்த்தோன்னே நம்ம என்னென்னு போட்டுடலாம், 4ன்னு போட்டுடலாம். 4 × 2. அதே மாதிரி ஆர்டினரி இயர்னு கால்குலேட் பண்ணுறப்ப 16 - 4 12. அப்போ 12 × 1. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணால் என்ன வரும், 8, இங்கே 12, 20 வரும். இப்போ இந்த 20 நம்ம அப்படியே வச்சுருக்கணுமா, இல்லை, ஒரு வாரத்துக்குள்ளே இதை அடக்க பார்க்கணும். அப்போ ஒரு வாரத்துக்குள்ளே அடக்கணும்னா என்ன பண்ணணும், /7 போட்டால் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து என்னன்னு கிடைக்கும், /7 போட்டுக்கிட்டால் ரிமைண்டர் வந்து 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 6 எடுத்துகிட்டு போய் தான் நம்ம எங்கே எழுத போகிறோம், இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதுதான் இந்த 6 ஆட் டேஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ 7 போட்டுக்கலாம். 7 போட்டுக்கிட்டால் என்ன வரும், 13/7ன்னு வரும். என்ன இதுக்கு இதோட ரிமைண்டர்ன்றது 6. 6ன்றது கோட் வைஸ் பார்த்திங்கன்னா என்ன நாள், 6 வந்து கோட் வைஸ் பார்த்துக்கிட்டா என்ன நாள், அது சாட்டர்டே. அப்போ இந்த டிசம்பர் 9ன்றது என்னது, சனிக்கிழமை. ஓகேங்களா? அப்போ இதிலிருந்து 4 நாள் கூட்டினா என்ன நாள் வந்துடும், சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். 4 நாள் கூட்டினா என்ன வரும், இந்த 9ஆம் தேதியிலேருந்து 4வது நாள் தான் புதன்கிழமை, அதாவது 13வது நாள். ஓகேங்களா? அப்போ இந்த 16ன்றது திரும்ப சனி வந்துடும். ஓகேங்களா? சனிக்கிழமை வந்துடும். அப்போ திரும்ப இந்த 22ன்றது திரும்ப வந்து இன்னொரு இது வந்துடும். இதுலேருந்து இன்னொரு 6 கூப்பிட்றாங்க. அப்போ 6ன்னு கூப்பிட்டா வந்து இது வந்து வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? இது வெள்ளி, இதுவும் சனி. அப்போ இந்த நாளில் ஒரே ஒரு நாள் தான் என்னன்னு இருக்குது, அதாவது ஒரே ஒரு நாள் தான் என்னென்னு இருக்குது, புதன்கிழமையாக இருக்குது. 13 மட்டும்தான் புதன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம இந்த மாடலில் தான் சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ இந்த 3வது மாடல் பார்க்குறப்ப இன்னும் இந்த கேலண்டர் சம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க நெக்ஸ்ட் மாடல் போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4th மாடல் சம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த 4th மாடலில் என்ன சொல்கிறாங்க, இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோமே, குரூப் 2 சிலபஸ் வந்து குரூப் 2A மெயின்ஸுக்குன்னு ஒரு ரீசனிங்னு ஒரு டாபிக் விட்ருக்காங்கப்பா. அந்த 77 டாப்பிக்குமே எடுத்து நம்ம ஒரு சம்மு போட்டிருந்தோம்ல, அதில் வந்து இந்த டைப் சம் ஒன்று நம்ம வந்து போட்டிருப்போம் நம்ம. ஆனால் இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அதே டைப் சம்மை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இட் வாஸ் அ ஃப்ரைடே ஆன் 5th January 2018. அதாவது ஜனவரி 5, 2018ஆம் ஆண்டு வந்து வெள்ளிக்கிழமையா. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி திரும்ப எந்த வருஷம் தேதியும் வந்து 5 ஜனவரியாக இருக்கணும், நாளும் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கணுன்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனையும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன கால்குலேஷன் பண்ணலாம், இப்போ நம்ம போன வருஷம் ஒன்று சொன்னோம், என்னென்னா அந்த கால்குலேஷனில் ஒரு சொல்லியிருப்போம். ஒரு வருஷம் வந்து இப்போ ஜனவரி வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த 2000 ஓகே நம்ம 18னே வச்சுக்கோங்களேன். இப்போ 2018 5வது ஜனவரி 5 ஃப்ரைடேயில் இருக்குது அப்படின்னா, அப்போ 2019 அதே 5 ஜனவரி வந்து என்ன நாளாக இருக்கும் அப்படின்னா, என்ன நாளாக இருக்கும்னா சனிக்கிழமையாக இருக்கும். எப்படிப்பா சனிக்கிழமை, அதான் நம்ம யாருக்குனே ஒரு கால்குலேஷன் சொன்னல, ஒரு ஆர்டினரி இயர்னா எத்தனை 52 வீக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 52 வீக்ஸ் இருக்கும் ப்ளஸ் 1 ஆட் டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 5ஆம் தேதி வந்து ஜனவரினா, அப்போ 2018 ஃபஸ்ட்டு டே, அதாவது நியூ இயர் 2018ஓட நியூ இயர் வந்து என்ன டேவாக இருந்திருக்கும், மண்டேவாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ 2018 டிசம்பர் 31, டிசம்பர் 31ன்றது என்ன டேவாக இருந்திருக்கும், வீக்கு ப்ளஸ் 1, 52 வீக்கு 52 வாரம் முழுமையாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ப்ளஸ் 1னா அப்போ டிசம்பரும் வந்து என்ன டேவாக இருந்திருக்கும், மண்டேவாக தான் இருந்திருக்கும். அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் வந்து என்னவா ஸ்டார்ட் ஆகிருக்கும், 2018 நியூ இயர் மண்டேனா, அப்போ 2019 நியூ இயர் வந்து என்ன டேவாக இருக்கும், 1 ஜனவரி 2019 வந்து என்ன டேவாக இருந்திருக்கும்,
டியூஸ்டேவாக இருந்திருக்கும். ஓகேங்களா, இது 2018 டிசம்பர் 31 மண்டேனா, அப்போ 1 ஜனவரி 2019 வந்து என்னது, செவ்வாய்க்கிழமை, அதாவது டியூஸ்டேவாக இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ அப்படி வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 2018 ஜனவரி 5 வந்து வெள்ளிக்கிழமைனா, அப்போ 2019 ஜனவரி 5ன்றது என்ன கிழமை, சனிக்கிழமை. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி ஒரு வருஷமாக வந்து நம்ம வந்து ஆட் ஆகிட்டே போவோம். எந்த வருஷம் மட்டும் 2 நாள் வந்து ஸ்கிப் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 52 வீக்ஸு ப்ளஸ் 2 ஆட் டேஸ் எந்த வருஷத்தில் வரும், லீப் இயரில் வரும். ஓகேங்களா, ஸோ லீப் இயரில் வரும். ஸோ அப்போ லீப் இயர் மட்டும் பார்த்து இப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணிடணும். இப்போ இது வந்து நம்மளுக்கு சொல்யூஷனே இருக்குது. வாங்க கிளியராக சொல்யூஷன்லேயே பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனோ அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2018 5 ஜனவரி வந்து வெள்ளிக்கிழமைனா, அப்போ அதே தேதி அதே அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதே நாள் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையாக இருக்கும். அதே நாள் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அப்போ அதே நாள் அதுக்கு அடுத்த வருஷம் 2021 பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 2022 ஃபெப்ரவரி மந்த்து வந்து என்ன டே, ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், 29ன்னு ஒரு நாள் வந்திருக்கும். அதனால் இந்த ஒரு நாள் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிடுது. அதனால் இங்கே வந்து மண்டேன்றது இங்கே வந்து ஸ்கிப் ஆகிடுது. ஓகேங்களா, ஸ்கிப் ஆகிட்டு டியூஸ்டேன்னு வந்துடுது. அப்போ திரும்ப வெள்ளிக்கிழமைன்றது எப்போ வருது, 2024ஆம் ஆண்டு வருது. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் சம்ஸ், இந்த மாடல் சம்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்லேயும் கேட்குறதுக்கான மேஜர் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்துலாம். இந்த மாடல் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாடலில் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி 2015, அப்புறம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2010, அப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி 2013 வேர் ரிட்டன் இன் டேட்டு மந்த் இயர். அப்போ இப்போ நம்ம சொன்ன இது டேட்டு மந்த் இயரு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்களாம். இது வந்து என்ன பண்ணுதுலாம், ஒரு யூனிக் மேத்தமேட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த டேட்டு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டிருக்கான். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு அப்போ இந்த டேட் எழுதிக்கலாமா, என்ன ஆர்டரில், டே, மந்த்து, இயரு. ஓகேங்களா, 2005. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 6/8/2010. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 5/12/2013. ஓகேங்களா, இந்த டேட்ஸ்குள்ளே ஏதோ ஒரு யூனிக் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்களா. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி பார்க்குறப்ப இண்டிபெண்டன்ட் டே அப்படின்னா அது என்னது, இண்டிபெண்டன்ட் டேன்றது ஆகஸ்ட் 15. ஓகேங்களா, அப்போ 15 டே என்ன மந்த்து, ஆகஸ்ட்டு. ஓகேங்களா, எந்த வருஷம் அதைத்தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஓகே, 2017, 16, 18, 15. ஓகேங்களா, அப்போ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே ஒரு குரூப்பு. இதே மாதிரி தான் என்ன இருக்கணும், நம்மளுக்கு இந்த குரூப்பும் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். அப்போ என்னது, இந்த இடத்துல 16, 17, 18 இதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இயர்ஸ்குள்ளே என்ன காமனாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே காமனாக இருக்குது. நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த லாஸ்ட்டு எதுக்கு இந்த 2000, இப்போ இந்த நம்பரை மட்டும் நான் எடுத்துக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஓகேங்களா, இப்போ இந்த லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 3, 4, 5ன்னு வருது. ஓகே, அப்புறம் 6, 8, 10ன்னு வருது. ஓகே, இப்போ இங்கே ஒன்று ஆட் ஆகுதுனாலும் இங்கே 2 ஆட் ஆகுதுனாலும் அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் இதுவும் கரெக்டாக வரல. அப்போ வேறு என்ன ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்? ஓகே, இவங்க வந்து மேத்தமேட்டிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. மேபி அப்போ ஸ்கொயரோ இல்லை வந்து க்யூபோ ஏதாச்சும் இன்வால்வ் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ இங்கே பார்க்குறப்ப 2 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயரு என்ன வரும், 9 ப்ளஸ்ஸு என்னென்னு வரும், 16 வரும். ஓகேங்களா, கூட்டினா என்னது, 25. அப்போ இது வந்து என்னது, 5 ஸ்கொயரு. ஓகேங்களா, அப்போ 3 ஸ்கொயர்ன்றது 9, 4 ஸ்கொயர்ன்றது 16, ரெண்டுத்தையும் கூட்டினா 25 நம்பர்னு வருது. அந்த 25 நம்பர் வந்து என்னது, 5 ஸ்கொயரு. அப்போ இங்கே ஆண்டு வந்து அதே மாதிரி 2005ன்னு இருக்குது. ஸோ அங்கே 05 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போ அதே மாதிரி இங்கேயும் கால்குலேட் பண்ணலாமா, 6 ஸ்கொயரு 8 ஸ்கொயரு அப்படின்னா என்ன வரும், 6 ஸ்கொயரு 36 ப்ளஸ் 8 ஸ்கொயரு 64. ரெண்டுத்தையும் கூட்டினா இப்போ இங்கே என்ன வரும், 100 வரும். ஓகேங்களா, அப்போ இதே தான் இங்கேயும் வருது, 10 ஸ்கொயர் தான் வந்து என்னது 100. ஓகேங்களா, அப்போ அதே மாதிரி இங்கேயும் பண்ணோம், 2 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 12 ஸ்கொயரு. ஓகேங்களா,
கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் 25 ப்ளஸ்ஸு 1 44 கூட்டம் என்ன வரும் 169ன்றது வரும். அப்போ 13 ஸ்கொயரு. ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி என்ன வருது, இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணாலே இது என்ன நம்பர் வருன்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த ஏர் கேஸ் தேவையில்லை, நம்ம கால்குலேட் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். அப்போ 15 ஸ்கொயர் வந்து என்னது 225. ஓகேங்களா? அப்போ 8 ஸ்கொயருன்றது 64. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் கால்குலேட் பண்ணலாமா? 5 4 9 வந்துடும். 2 + 6 8. ஓகேங்களா? இந்த இடத்துல 2 மட்டும் தான் இருக்குது. 289. அப்போ 289ன்றது எதோட ஸ்கொயரு 17 ஸ்கொயரு. அப்போ இயர் வந்து என்ன இயர் 2017. ஓகேங்களா? கீழே ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தீங்களா? இது ஆப்ஷன் ஏ. இப்போ இது டீட்டெயிலான சொல்யூஷன் வேணுன்னா இதோ பாருங்கள், சொல்யூஷனே நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா? பார்த்துட்டிங்களா? இந்த சம் நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, ஓகேங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 சம் நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு இதிலிருந்தே கேலண்டர் சம்ஸ்னு இந்த டாப்பிக்லேருந்து கேலண்டர் சம்ஸ் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா உங்களால் கண்டிப்பாக மெயின் எக்ஸாமில் அட்டன் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டாபிக் நம்பர் 14 பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ்ன்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.